அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் ஐஸ்வர்யா. போன வீடியோல நம்ம வெயிலோட தாக்கத்தினால நம்ம உடல்ல எந்த மாதிரியான நோய்கள் ஏற்படுது, அதற்கு நம்ம எந்த மாதிரியான அக்குபஞ்சர் புள்ளிகளை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம். இப்ப இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அப்படி நம்ம உடல் நோய்வாய்ப்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான உணவு முறைகளை எடுத்துக்கணும், இல்ல என்னால வெயில் காலங்கள்ல எனக்கு எந்த உணவு முறையை எடுத்துக்கணும்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலுமே நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும் என்னென்ன மாதிரியான உணவு முறைகளை நம்ம எடுக்கலான்றத பார்க்கலாம். பொதுவாகவே வெயில் காலங்கள்ல நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய் என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாவறட்சி. இந்த நாவறட்சி எதனால ஏற்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, உடல்ல நீரோட தேவை குறைகிறனால. அப்ப நம்ம இந்த நாவறட்சி ஏற்படும் போது நம்ம ஐஸ் வாட்டர் குடிக்கிறோம், அதாவது ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்கிறோம். அதே மாதிரி குளிர்சாதன பெட்டியில இருந்து எடுக்கப்பட்ட உணவுப் பொருட்களை ஏதோ ஒரு விஷயத்த சாப்பிட்றோம். ஒன்று பனிக்கூலா இருக்கலாம், ஐஸ்கிரீமா இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அங்க இருந்து எடுக்கப்பட்ட ஏதோ ஒரு பழச்சாறா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு குளிர் பானமா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம குளிர் சாதன பெட்டியில இருந்து எடுத்து சாப்பிட்றோம். அப்படி சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு அந்த நாவறட்சி சரியாகிறது இல்லை, உடலுக்கு நீர் நம்மளுக்கு பற்றாக்குறை தான் ஏற்படுது. அப்ப எந்த மாதிரியான நீரை நம்ம எடுக்கும் போது நம்ம உடல் நாவறட்சியில இருந்து விடுதலை அடையுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மண்பானையில இருந்து நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் மூலியமா தான் நம்மளுக்கு நாவறட்சி குணமடையுது. நம்ம மண்பானையில எப்படி தண்ணி ஊத்தி வைக்கிறதுன்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு மண்பானையை பயன்படுத்தவே தெரியல. அப்படி இந்த மண்பானையை நம்ம எப்படி பயன்படுத்தணும்ன்றத பார்ப்போம். மண்பானை அப்படின்றத நம்ம கடையில வாங்கி அந்த மண்பானையை முறைப்படி கழுவி, இந்த மண்பானையில தேத்தான் கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டை இருக்கும். இதை நீங்க ஒரு 5 கொட்டை எடுத்து உங்களோட ஒரு துணியில கட்டி நீங்க உங்க மண்பானைக்குள்ள போட்டுட்டு அந்த தண்ணியை ஊத்தி அந்த தண்ணியை நீங்க தினசரி குடிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாவறட்சி அப்படின்ற ஒரு விஷயம் சரியாகும். அதே மாதிரி எனக்கு தாகம் அதிகமா இருக்கும்போது தண்ணீரை வேகமா குடிக்கிறத விட தண்ணீரை வாயில ஊத்தி தண்ணீரை கொப்பளிச்சு நீங்க குடிக்கும் போது உங்களுக்கு உடனடியா தாகம் அடங்கும், நாவறட்சியும் சரியாகும். அதே மாதிரி வெயில் காலங்கள்ல ஏற்படக்கூடிய இன்னொரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வியர்வை உடல்ல அதிகமா வெளியேறது. அப்ப இந்த வியர்வை வெளியேறத நம்ம எந்த உணவு முறையில கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடுத்தக்கூடிய உடையில இருந்து தான் இதை சரி பண்ண முடியும். அப்ப எந்த மாதிரியான உடைகளை வெயில் காலங்கள்ல அணியலாம் அப்படின்னா, பருத்தியால் நெய்யப்பட்ட ஆடைகளை மட்டுமே நீங்க வெயில் காலத்துல அணியலாம். அதை தவிர்த்து நீங்க நைலானால் செய்யப்பட்ட ஆடையோ இல்ல நீங்க ஜீன்ஸ் கிளாத்தையோ லெகின்ஸையோ நீங்க வெயில் காலத்துக்கு அணியறதுக்கு பதிலாக பருத்தியால் செய்யப்பட்ட ஆடையை அணியலாம். இல்ல காட்டன் வியர்ஸை நீங்க வெயில் காலம் அணிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வியர்வையோட சுரப்பி உங்களுக்கு குறைவா சுரக்கும், நீங்க அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இன்னும் வெயில் காலங்கள்ல ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கல் எல்லாருக்கும் எந்த மாதிரி வெயில் காலங்கள்ல ஏற்படுற மலச்சிக்கல் இருக்கும்னா, நம்ம போய் மலம் கழிக்கணும்னு போகும்போது நம்மளுக்கு மலம் உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வராம கஷ்டப்படுற நிலைமை தான் வரும். இது நம்மளுக்கு உடல்ல எதனால வருது அப்படின்னா, உடல்ல நீரோட தேவை குறையறனால வருது. சோ தினசரி காலையில 1 டம்ளர் மண்பானை நீரை குடிச்சிட்டு நீங்க ஒரு 5 நிமிஷம் வீட்டுக்குள்ளேயோ இல்ல உங்க வீட்டு பக்கத்துலயோ ஒரு நடைப்பயிற்சி பண்ணுனீங்க அப்படின்னா இந்த மலச்சிக்கல் சரியாயிரும். அதே மாதிரி இரவு நீங்க தண்ணீர் அருந்திட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீர் கடுப்பு அப்படின்ற விஷயமுமே இந்த வெயில் காலங்கள்ல நம்மளுக்கு சரியாகப்படுகிறது. சரி, இப்ப நம்ம பழக்க வழக்கங்கள்ல நம்ம எதை மாத்தணும்னு சொல்லி பார்த்தோம். இன்னொன்னு நம்ம நோயில இருந்து எப்படி விடுபடலாம். எனக்கு எப்பயுமே ஹீட் பாடி, எனக்கு உடம்புல இருந்து எனக்கு பருக்கள் எனக்கு முகத்துல அதிகமா வெளிப்படுது. எனக்கு அதே மாதிரி எனக்கு கை கால்கள்ல வெடிப்புகள் ஏற்படுது. எனக்கு வயிறு எரிச்சல் ஏற்படுது. அதே மாதிரி எனக்கு வெள்ளைப்படுதல் நோய் இருக்கு. ஆண்களுக்குனா விந்து தானாகவே இந்த வெயில் காலங்கள்ல வெளியேறுது. இந்த மாதிரி நோய்களுக்கு நம்ம எந்தெந்த மாதிரி உணவு முறையை எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்க புளிப்பு சுவை கொண்ட உணவுகளை எடுத்துக்கலாம். இப்ப புளிப்பு சுவை கொண்ட உணவுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பான்மையா நம்ம வீட்டுல தினமும் புளிப்பு சுவை கொண்டு பயன்படுத்தக்கூடிய உணவு ஒரே ஒரு உணவு. அது என்ன உணவுனா இட்லி தோசை. இந்த இட்லி தோசையுமே புளிப்பு தான்.
ஆனால் இது என்ன புளிப்பு அப்படின்னா, இது வந்து நம்ம என்ன பண்ணோம், அரிசியும் உளுந்தையும் சேர்த்து செயற்கையா நம்ம செய்யப்பட்ட புளிப்பு. அப்ப இயற்கையாகவே புளிக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். அது என்ன உணவுன்னு பார்த்தோம் அப்படின்னா, பழைய சாதம், பழைய கஞ்சின்னு சொல்லுவாங்க. இரவு நம்ம வந்து அந்த பழைய சாதத்தை வந்து செஞ்சு காலையில என்ன பண்ணிக்கலாம், காலை உணவா இந்த வெயில் காலங்கள்ல வந்து நம்ம பழைய சாதம் எடுத்துக்கலாம். அப்படி பழைய சாதம் வந்து பிடிக்காத நபர்கள் அந்த பழைய சாதத்துல இருக்கக்கூடிய அந்த நீரையாவது காலையில வந்து குடிக்கலாம். இதை குடிக்கிறது மூலியமாவும் உங்க உடல்ல இருந்து உஷ்ணம் குறையப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த வெயில் காலங்கள்ல நீங்க புளிப்பு சம்பந்தப்பட்ட பானங்கள் என்னென்ன குடிக்கலாம் அப்படின்னா, எலுமிச்சை சாறு வச்சு செய்யப்பட்ட ஒரு ஐஸ், அதாவது ஜூஸ் குடிக்கலாம். பானகம் குடிக்கலாம். பானகம் வந்து செய்து குடிக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த வெயில் காலங்கள்ல காலை உணவுகளை வந்து உடலுக்கு நீங்க குளிர்ச்சி தரதா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அன்றைய நாள் முழுவதுமே நீங்க இந்த வெயில் தாக்குதல்ல இருந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம், விடுபடலாம். நீங்க வெளியே சென்றாலுமே நீங்க வந்து இந்த உணவுகளை நீங்க சாப்பிட்டு போகும்போது உங்க உடல் இயல்பாவே வந்து குளிர்ச்சியை உணரும். உங்களுக்கு அதிக உஷ்ணத்துல நீங்க தாக்குதல் ஏற்படாது. அப்ப நீங்க காலை உணவாகவே ஒரு கம்மங்கூழையோ இல்ல ஏதோ ஒரு வகையான கூழை இரவு செய்து புளிக்க வைத்து மார்னிங் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து மோர் வந்து பருகலாம். நீங்க இந்த வெயில் காலங்கள்ல தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டெய்லி காலையில எந்திரிச்சு நம்ம குடிக்கக்கூடிய டீ, காஃபியை தான் நம்ம வெயில் காலங்கள்ல தவிர்க்கணும். அப்ப இந்த டீ, காஃபிக்கு பதிலாக நம்ம என்ன குடிக்கலாம் அப்படின்னா, பழைய சாதத்துல இருந்து எடுக்கப்பட்ட நீரை குடிக்கலாம், மண்பானை நீரை குடிக்கலாம். ஏன்னா நீங்க இந்த டீ, காஃபி குடிக்கும் போதே உங்க உடல் அதிகமா உஷ்ணத்தை தான் வந்து கிரகிக்கப்படுது. ஸோ நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணீங்கனாலே இந்த வெயில் காலங்கள்ல இருந்து நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணலாம். இது மாதிரி நிறைய நோய்கள் இருக்கு வெயில் காலங்கள்ல வரக்கூடிய நோய். நான் உங்களுக்கு இப்ப சொன்னது பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம டெய்லி நம்ம ரொட்டீன் லைஃப்ல நம்ம என்னெல்லாம் ஃபேஸ் பண்றோமோ அதுல இருந்து நம்ம எப்படி வெளிவரலாம் அப்படின்றத சொன்னேன். இன்னும் நிறைய நோய்கள் இருக்கு. இதை தவிர்த்து இதை சார்ந்த நோய்களுக்கு வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாலும் என்னோட கிளினிக்கு வந்து நீங்க வரலாம். இல்ல நீங்க ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இதை வந்து ஒரு கமெண்ட் செக்ஷன்ல கூட கேட்டா உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ண தயாரா இருக்கேன். நீங்கள் அறிந்து கொண்ட இந்த அழகான தகவல்களை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் அறிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு இதை பகிருங்க. நன்றி, வணக்கம்.